ஏ மலர், நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அவர் ரொம்ப நல்லவர் மாதிரி தெரியுதடி. நினைச்சேன் பூமாரி, நான் இதை சொன்னோன்னே நீ இதை தான் சொல்லுவேன்ட்டு. அப்படி இல்ல மலர், நீ யோசிச்சு பாரு. அந்த நைட்ல வந்து ஹெல்ப் பண்ணணும்னா நல்லவர்னு தானே தோணுது. ஏன் இப்படி கூட சொல்லலாமே, நான் நிக்கிறத பார்த்து வேணுனே வந்து இருக்கலான்ட்டு. அப்படியெல்லாம் பண்ணணும்ட்டு என்ன அவசியம் இருக்கு? நீ அங்கதான் நிக்கிறேன்ட்டு அவர்கிட்ட யாராச்சும் போய் சொன்னாதான் உண்டு. நீ அங்கதான் நிக்கிறேன்ட்டு யாராச்சும் தெரியுமா என்ன? நீயே அன்னைக்கு தான் போயிருக்க, லேட் நைட்டா. இதுக்கிடையில அவருக்கு எப்படி அது தெரிய வாய்ப்பு இருக்கு? நீ தான் அன்னைக்கு தேவையில்லாம சண்முகம் அப்படி இப்படி திட்டிட்ட. கொஞ்சம் பேசி இருந்தா அவர் குணமும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. சண்மு என்ன அந்த வீட்டுக்கு போய் 2 நாள்ல கண்ணை கசக்கிட்டா வந்து நின்று இருக்கா நம்ம கவலைப்படுறதுக்கு? அவ அங்க நல்ல ஜாலியா தானே இருக்கா. அப்புறம் என்ன? பூமாரி, நீ சும்மா சப்போர்ட் பண்ணாத சரியா? என்னதான் பண்ணாலும் அவ பண்ணது பெரிய தப்பு தான். சும்மா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துடாத. அப்படி இல்ல மலர், சப்போர்ட் பண்ணணும்னா இல்ல. அம்மா தான் கொஞ்சம் வயசானவங்க, அவங்களுக்கு இதை ஏத்துக்கிட முடியல. நம்ம அப்படியெல்லாம் கிடையாதுல்ல. நம்ம அக்கா தங்கச்சி என்ன அப்படியே பழகணும் அவளை வெறுக்கிற அளவுக்கு? நீ சும்மா அவ பண்ணதுக்கு நியாயம் கட்டிட்டு இருக்கியா? நியாயம்னா ஒன்றும் கட்டல. சரி விடு, இதை பத்தி பேசினாலே சண்டை தான் வருது. எனக்கு என்னமோ அவர் நல்லவர் மாதிரி தான் தோணுது. அதான் சண்மு நல்லா இருக்கா. நல்லவரோ கெட்டவரோ அவர் பண்ண விஷயம் தப்பு தான். அதெல்லாம் நீ நியாயப்படுத்தவே முடியாது. அதப்படி லவ் பண்ணா திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணலாமோ? என்னால எதை வேணாலும் மறக்க முடியும், இதை மட்டும் மறக்கவோ மன்னிக்கவோ சத்தியமா முடியாது பூமாரி. சரி விடுவியா? சரி, இதை பத்தி அம்மா கிட்ட ஏதாவது உளறி வச்சிடாத, அப்புறம் அவங்க வருத்தப்பட போறாங்க. யாரு? நானா? அம்மா கிட்ட இதை பத்தி பேசவா? நீ பேசாம இருந்தா சரிதான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ எப்ப கிளம்புற? என்னடி துரத்தி விடுற மாதிரி கேக்குற? ஏன் இந்த வீட்டுல 2 நாள் எக்ஸ்ட்ரா நான் இருக்க கூடாதோ? அட லூசு, நீ எத்தனை நாள்லாம் இரு, எனக்கு அதை பத்தி என்ன. அப்படியெல்லாம் இல்ல, உன் வீட்டுக்காரர் ஒன்றும் சொல்லலையான்னு கேட்க. அவர் எத்தனை நாள்னாலும் இருந்துட்டு வான்னு தான் சொல்லியிருக்காரு. சரி, நீ தான் உன் வீடுன்ட்டு இருக்க, கூட ஒரு குட்டி சத்தம் எதுக்கு கிட்டத்திலே உட்காந்துருக்கு? ஏய் தயவு செஞ்சு கத்தாத, காதுல விழுந்துற போது. ஏன் பூமாரி, அவளுக்கு அறிவே இல்லையா? வீட்டுக்கு வந்தோம் 2 நாள் இருந்தோம் போனோன்ட்டு இல்ல. ஏன் இப்படி இருக்கா? இருக்கிற ஸ்நாக்ஸை ஃபுல்லா காலி பண்ணிட்டு இருக்காப்பா. என்ன பிறவின்னு தெரியல. ஏய் மலர், அப்படியெல்லாம் சொல்லாத. நேத்து நான் தான் அவளுக்கு முறுக்கு எடுத்து கொடுத்தேன். அவ போய் ஸ்நாக்ஸ் எடுக்கான்ங்கிற. அந்த மாதிரிலாம் அவ எடுக்கிற பழக்கமே கிடையாது. அவங்க வீட்டுல அவ்வளோ காணம் இருக்கும். அவ என்ன அதை விட்டுட்டு அங்க வந்து எடுக்க போறா? நீ வேற பூமாரி, நானே 2 வாட்டி பார்த்துருக்கேன் என் பாக்ஸ்ல இருந்து எடுக்கிறத. உண்மையிலேவா சொல்ற? ஆமா பூமாரி, அறிவே இல்லை கொஞ்சம் கூட. என்னமோ பெரிய இது மாதிரி பேசுவா, நாங்க பணக்கார வீடு, எங்க வீட்டுல 1 லட்சத்துக்கு பொருள் இருக்குன்ட்டு. இப்ப என்ன அடுத்தவங்க ஸ்நாக்ஸ் எடுத்து திங்கிற பழக்கம்? ஏய் மலர், அப்படியெல்லாம் டக்கு டக்குன்னு பழிய போடாத. அவ சும்மா பாத்திருப்பா, நீ உடனே அப்படி சொல்லாத. நீ வேற பூமாரி, நானே கண்கூட பார்த்தேன். அண்ணி சமோசா வேணுமா? சொன்னேன்ல. வேண்டாம்மா, நீயே சாப்பிடு. ஏ பவித்ரா, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தோசை சாப்பிட்ட. ஆமா சாப்பிட்டேன் தான். உங்க அம்மா நல்லா ஃப்ரெஷ்ஷா போட்டுட்டு இருந்தாங்க சமோசா. நல்ல டேஸ்டா இருக்கு. அங்க வச்சு நானும் சாப்பிட்டேன் பாத்துக்கோ. அதுக்கப்புறம் ஒரு தட்டையில வச்சு கொடுத்தாங்க, இதை கொண்டு போய் மச்சில வச்சு சாப்பிடுன்ட்டு. ஆமா, கிட்டத்துல நின்னாதான் அவ்வளவே காலி பண்ணிருவீல, அதான் அம்மா உசாரா இந்த வேலை பார்த்துருக்காங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கு. அங்க நின்று 4 சாப்பிட்டேனா 5 சாப்பிட்டேனான்னு கூட தெரியல. அந்த அளவு டேஸ்ட் நாக்குல ஒட்டி போச்சு பாத்துக்கோ. ஏன் முன்ன பின்ன சமோசாவே சாப்பிட்டது இல்லையோ? சாப்பிட்ருக்கேன்தா, ஆனா நான் இந்த மாதிரி ஆயில் ஃபுட்ஸ்லாம் அவ்வளோ சாப்பிட மாட்டேன். ஏற்கனவே கொஞ்சம் ஃபேட்டா இருக்கேன் பாத்தியா, அதனால வெயிட் லாஸ்ல இருக்கேன். அதனால கொஞ்சம் கம்மியா தான் சாப்பிடுவேன். அது சரி, இது கம்மியாவா? நீ சுமாரு. இல்ல பூமாரி, இது கம்மியா இருக்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமேன்ட்டு சொல்றேன். ஆமா மலர், கொஞ்சம் கம்மியா தானே இருக்கு. இன்னொரு பேட்ச் சுடுவாங்கல்ல, அப்ப வேணா போய் வாங்கிட்டு வந்துக்கிடலாம். சரி, வீட்டுக்கு எப்ப கிளம்புறீங்க? என்ன திடீர்னு வீட்டுக்கு கிளம்புறத பத்தி கேக்குற? ஆமா, இன்னும் 2 நாள் அண்ணி இருந்துட்டு போலான்னு தான் சொன்னாங்க. அண்ணனும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டானே. அப்படியா? இருந்தா சொத்தெல்லாம் விற்கணும் போல. அவ்வளோ தீனி பண்டாரமால இருக்கா. இப்படி தின்னும் இவங்க வீட்டுல எப்படிதான் சொத்தெல்லாம் சேர்த்தாங்கன்னு தெரியல. 1 கோடி 2 கோடிங்கிறா, ஒன்னு கணக்கு புரியல. என்ன நீ இன்னும் 2 நாள் இங்க தானே நம்ம இருக்க போறோம் இல்லையா? இல்ல, ஏற்கனவே 2 நாள் ஆச்சுலப்பா. நாளைக்கு என்ன கிளம்புவோம். ஐயோ அண்ணி, என்ன அண்ணி இப்படி சொல்றீங்க? இன்னும் உங்க அம்மா நிறைய செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னமோ ஒண்ணு கடலை உருண்டையாம, அது டேஸ்டா இருக்குமாம. நேத்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிடாம எப்படி அண்ணி இங்க இருந்து கிளம்புறது? ஏன் இந்த உலகத்தை விட்டேவா நீ போற? அடுத்து வரவே மாட்டியோங்க? அடுத்து வரதான் செய்வேன். இருந்தாலும் புது மாப்பிள்ள புது பொண்ணை கவனிக்கிற மாதிரி வருமா? அதெல்லாம் முதல்ல தானே கவனிப்பாங்க, அப்புறம் கவனிக்க மாட்டாங்கல்ல. அப்படி அப்படியே விட்டுருவாங்க. அதான் யோசனையா இருக்கு. உனக்கு காலேஜ்னு ஒன்று இருக்கதே மறந்துட்டியா? உங்க அம்மா கண்டிப்பா நீ போனோன்னு அடி பெருத்து எடுக்க போறாங்கன்னு நினைக்க. எங்க அம்மாவா? அதெல்லாம் அடிக்கவே மாட்டாங்க. நான் வீட்டுல ரொம்ப செல்லம் பாத்துக்கோ.
தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க. அண்ணி, அப்புறம் நீங்க அக்கா தங்கச்சி எல்லாருமே இப்படிதான் சாப்பிட்டுட்டே இருப்பீங்களோ? உங்க அம்மா வித்தியாசமா செஞ்சு தந்துட்டே இருப்பாங்களோ? ஆமா பவித்ரா, எங்க அம்மா எப்பவுமே வித்தியாசமா செஞ்சு தந்துட்டே தான் இருப்பாங்க. நாங்க ஆனா அவ்வளவா விரும்பி சாப்பிட மாட்டோம், 1-2 தான் எடுப்போம். அண்ணி, இதுக்காண்டியாச்சும் உங்க வீட்டுல பிறந்திருக்கலாம் அண்ணி. எப்ப பார்த்தாலும் தீமட்டம் வந்துகிட்டே இருக்கு. ஏன் உங்க வீட்டுல என்ன சாப்பிடவே மாட்டீங்களா? சாப்பிடுவோம் தான், ஆனா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டதே கிடையாதுண்ணா. நாங்க பர்கர், பீஸா அந்த மாதிரி காஸ்ட்லி ஐட்டம்ஸ் தான் சாப்பிடுவோம். அது சரி. அம்மா, காஸ்ட்லி ஐட்டம் போய் சாப்பிட வேண்டியனே, இப்ப ஏன் இது நல்லா இருக்குன்ட்டு இருக்க? மலர், இங்க தான் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் டேஸ்டா இருக்கு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் லேஸா தான் டேஸ்ட் இருக்கு. அம்மா, நீங்க பர்கர் பீஸாலாம் சாப்பிட்ருக்கீங்களா? கேள்வியாச்சும் பட்டிருக்கீங்களா? இப்படி ஏன் அந்த அளவுக்கா நாங்க காஞ்சு போய் கிடக்கோம்? அதெல்லாம் நாங்க சாப்பிட்டு தான் இருக்கோம். முன்னாடி ஷண்மு இருந்தாள்ல, அவ தான் ஒய்யாம கேட்டுட்டே இருப்பா, எனக்கு பர்கர் வேணும், பீஸா வேணும்ட்டு மலருக்கு ஃபோன் பண்ணி இம்சை பண்ணிட்டு இருப்பா. இப்ப யாரு சாப்பிட்றது? நான் மலர் குட்டிலாம் அதெல்லாம் விரும்பிலாம் சாப்பிட மாட்டோம். ஐயோ பாவம்ல. இப்ப அவங்க அங்க, நீங்க இங்க. அதுக்கு இப்ப என்ன செய்யணுங்கிற? இல்ல சொல்றேன், இப்ப பர்கர் பீஸாலாம் வேணும்னா அவங்க வீட்டுக்காரங்க கிட்ட தான் கேட்க முடியும். உங்ககிட்ட கேட்டா நீங்க மட்டை தூக்கி அடிச்சிட மாட்டீங்க. இவ ஓவரா கடுப்பேத்திட்டு இருக்கா. இவளை சீக்கிரம் அந்த வீட்டை விட்டே துரத்தணும். இருக்க எரிச்ச வருது. ஸ்நாக்ஸ் டப்பாவும் காலியாகிட்டே இருக்கு. நானே 1 மாசத்துக்கு ஒருக்க தான் வாங்கி வைப்பேன் ஏதாவது சாப்பிட்றதுக்கு. இருக்கிற சேலரியில கொஞ்சம் மிச்சம் பண்ணி வாங்கி வச்சது 2 நாள்ல காலி பண்ணிட்டா. இப்படி காலி பண்ணா சரி வருமா? யாரு தான் இவ்வளோ கட்டிக்க போறானோ தெரியல. கன கஷ்டம். அண்ணி, சொல்லு பவித்ரா. அம்மா அப்போ ஃபோன் பண்ணியிருந்தாங்க, உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. நீங்க எங்க போயிருந்தீங்க? அத்தை ஃபோன் பண்ணியிருந்தாங்களா? தெரியாத பவித்ரா. நீங்க எங்கேயும் வெளியே போயிருந்தீங்க, எங்க போயிருந்தீங்க? வெளியெல்லாம் எங்கேயுமே போகலையே, காலையில இங்க தானே இருக்க. இல்ல, நீ எங்கேயோ போயிருந்தீங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. ஆமா பூமாரி, அந்த பக்கத்து வீடு வர போயிருந்தீல்ல? ஆமா, இவ எப்ப அதை பார்த்தா? எதுக்கு நீ போயிருந்தீங்க? இவளுக்கு இப்ப அவன் அம்மா பூமாரி கூட பேசணுங்கிறதெல்லாம் கவலை கிடையாது. பூமாரி எதுக்கு பக்கத்து வீட்டுக்கு போனான்ங்கிறது தெரிஞ்சாகணும். அதுக்குதான். ஏன் அதை தெரிஞ்சு நீ என்ன செய்ய போற? அவ சும்மாதான் அங்க போயிருந்தா, அதனால என்ன இப்போ? இல்லையா, கையில ஏதோ காசு கொண்டு போன மாதிரி தெரிஞ்சுத. எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு தானே கேக்குற. அதை டைரக்டாவே கேட்டிருக்கலாமே எதுக்கு போனேன்ட்டு. ஏன் தேவையில்லாம சுத்தி வளைச்சு உங்க அம்மா கால் பண்ணாங்கன்ட்டு சொல்ற? சாச்சா, அப்படியெல்லாம் எனக்கு கேட்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. கையிலயும் ஏதோ பணம்லாம் வச்சிருந்த மாதிரி தெரிஞ்சுத, அதான் கேட்டேன். அது ஒண்ணு இல்ல, எங்க அம்மா போன வாட்டி கடன் வாங்கியிருந்தாங்க பக்கத்து வீட்டுல, அதை கொண்டு கொடுக்க தான் போயிருந்தேன். அச்சோ, கடனெல்லாம் கூட வாங்குவீங்களா நீங்க? ஐயோ, ஏன் வாங்கினா என்ன தப்பு? பூமாரி கல்யாணத்துக்கு அங்கங்க கடன் தான் வாங்கியிருக்கு, ஒன்னொன்னா அடைக்க வேண்டாம்? அது சரி, நீங்க அவ்வளவா செலவே பண்ணல, உங்களுக்கு எங்க இருந்து கடன்லாம் வந்திருக்க போது? அப்படியா, நாங்க செலவே பண்ணலையா? பூமாரிக்கு நகை, பூமாரிக்கு புடவைலாம் யார் காசுல எடுத்ததா? எல்லாம் எங்க வீட்டு காசு தானே. ஓ, 4 புடவையும் 4 நகையும் தான் இவ்வளோ காசு ஆயிடுச்சோ? அதை கூடவா தில்ல உங்ககிட்ட? இதெல்லாம் எங்க வீட்டுல முதல்ல சொல்லியிருந்தா உங்க அக்காவை கட்டியே இருக்க மாட்டோம். பவித்ரா, சமோசா ஆறுது பாரு, சாப்பிடு. அட ஆமா, அது வேற ஆறிட்டு கிடக்க. நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியா இருக்க. நீ கொட்டிக்கோ. இல்ல, நல்லா ரசிச்சு சாப்பிடுன்ட்டு சொன்னேன். இவ பேசுற பேச்சுக்கு மண்டையில ஊனி 4 கொட்டு கொட்டணும்ட்டு தோணிட்டு இருக்கு. முடியாம விட்டுரு. இன்னைக்கு தூங்கட்டும், நைட்டோட நைட்டா போய் 4 கொட்டு கண்டிப்பா கொட்டுவேன். பாக்குறதுக்கே இரிட்டேட்டிங்கா இருக்குப்பா அந்த கேரக்டர். ஏன் தான் இவ இப்படி இருக்காளோ தெரியல, பணம்னுட்டு. எனக்கெல்லாம் இப்படி ஒரு தங்கச்சி கிடைச்சா மண்டையிலே ஊனி கொட்டி வீட்டை விட்டே துரத்தி விட்டுருவேன். நீ இந்த வீட்டிலே இருக்க வேணான்ட்டு. இப்பதான் ஷண்முவோட அருமையே புரியுது. அவளாச்சும் பரவாயில்ல போல. இவளுக்கு கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டு இருக்கதே நம்மளால தாங்க முடியாது. அம்மா கிட்ட போய் சொல்லி நல்லா அடி வாங்குவா. ஆனா இவ்வளோ மாதிரி ஒரு கேரக்டர்லாம் தங்கச்சி அமைஞ்சது அவ்வளோதான். நம்ம தான் பெட்டியை தூக்கிட்டு வீட்டை விட்டு போயிருக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் கலாட்டா கார்ட்டூனை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எங்களோட வீடியோவை நீங்கள் உடனே பார்க்கலாம். உங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.